ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரான கறிவேப்பிலை சாதம் தான் செய்ய போறோம். கறிவேப்பிலை சாதத்துக்கு மெயினே கறிவேப்பிலைகள் தான். நம்மளோட தோட்டத்திலே கறிவேப்பிலை செடிகள் இருக்கு, அதுல இருந்தே பறிச்சு எடுத்துக்கலாம். எங்க தோட்டத்துல மொத்தமா 4 கறிவேப்பிலை செடிகள் நிக்குது. எந்த ஒரு செடியுமே நாங்க நட்டதில்லை, எல்லாமே பறவைகள் சாப்பிட்டுட்டு போட்ட விதையிலிருந்து முளைத்து வந்ததுதான். தோட்டத்திலிருந்து இவ்வளவு கறிவேப்பிலைகளை பறிச்சு எடுத்துக்கிட்டேன். மழை இல்லாததுனால இந்த கறிவேப்பிலையோட இலைகள் எல்லாம் தூசு படிஞ்சிருக்கும், அதனால தண்ணியில நல்லா அலசி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இந்த கறிவேப்பிலைகளை 2 முறை தண்ணியில. இனி நாம இந்த கறிவேப்பிலைகளை அதனோட தண்டில இருந்து அந்த இலைகளை மட்டும் தனியே பிரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மேல் நோக்கி கையை நகர்த்தினீங்கன்னாலே அந்த இலைகள் எல்லாம் தனியே வந்துடும். சின்ன வயசுல இந்த கறிவேப்பிலைகள் எல்லாம் இந்த தண்டில இருந்து பிரிக்கும் போது இந்த மாதிரி பூ மாதிரி செஞ்சு நாங்க அழகு பார்க்குவோம். இப்போ எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு, அதனால உங்களுக்கு இதை காமிச்சு தரேன். அடுத்த ஒரு கடாயில கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு, அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, துவரம் பருப்பு, எந்த பருப்பு வேணாலும் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமா புளி, 3 வற்றல் மிளகாய், இவ்வளவு சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமா வரது வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா பருப்புகளோட கலருமே மாறி நல்ல பொன்னிறமா வறுபட்டு. இப்ப நாம இது கூட நம்மளோட கறிவேப்பிலைகளை சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலையும் நல்ல மொறுன்னு நல்லா பொரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அந்த இலை ஆனதுனால சீக்கிரமாவே வறுபட்டுரும். இப்ப பாத்தீங்கன்னா அந்த இலையோட கலருமே நல்லா மாறி நல்லா வறுபட்டுருச்சு. அப்படியே சூடார வச்சிடலாம். சூடாறினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு எந்த அளவுக்கு பொடியா பொடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல பொடியா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு கடாய் அடுப்புல வச்சுக்கோங்க. அதுல கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் சூடானதுமே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதுமே கொஞ்சமா கறிவேப்பிலை சேர்த்தா போதும். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை, அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்தா போதும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டதுமே பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கணும், அப்போதான் அதனோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா கலரி விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட கலருமே நல்லா மாறி வந்திருக்கு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட 1 வற்றல் மிளகாயும் சேர்த்துக்கிறேன். நான் இது முதல்ல சேர்க்கறதுக்கு விட்டு போனேன், அதனால தான் இப்போ சேர்க்கிறேன். இதுக்கப்புறமா நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இனி நாம முதல்ல பொடிச்சு வச்சிருந்த அந்த கறிவேப்பிலை பொடியை சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் போல சாதம் நீங்க எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கறிவேப்பிலை பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளோட சாதம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நாம சேர்த்த அந்த கறிவேப்பிலை சாத பொடி கூட நம்மளோட சாதமும் நல்லா கலந்து வரணும். இந்த மாதிரி அதனோட கலருமே நல்லா மாறி வரும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு தேவைன்னா கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு திரும்ப உப்பு செக் பண்ணுங்க. சூப்பரா ரொம்பவே டேஸ்டியா நம்மளோட கறிவேப்பிலை சாதம் ரெடி பண்ணிக்கிட்டோம். பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு சூப்பரா வந்திருக்குன்னு பாருங்க. கறிவேப்பிலை பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இந்த கறிவேப்பிலை சாதம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை சாப்பிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் கலந்து இதை டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எனக்குமே கறிவேப்பிலை பிடிக்காது. நானுமே கறிவேப்பிலை தூக்கி தூர தான் போடுவேன். ஆனால் இந்த கறிவேப்பிலை சாதம் இருக்க ஃப்ரெண்ட்ஸ், வாயில் வச்சதுமே அப்படியே டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் அதிகமாக சாப்பிட்டேன். நீங்களும் கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.